ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நல்லவரே, வல்லவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, மகா பரிசுத்தமும் நீதியும் நிறைந்த கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக எங்களை இந்த இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களை பாதுகாத்து வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களை இந்த தேசத்திலே கொண்டுட்டு வைத்து எங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து எங்களை நல்ல முறையில் நடத்தி கொண்டிருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர் ஆண்டவரே, நல்லவர் ஆண்டவரே, நல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே மகா பெரிய காரியங்களையும் கிருபைகளையும் எங்களுக்கு செய்து ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பாதுகாத்து உம்முடைய கரம் எங்களோடு இருந்து வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நேற்று இன்று மாறாதவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் மிகப்பெரியவர் ஆண்டவரே, நல்லவர் ஆண்டவரே. எஸ்தப்பா, எஸ்வாப்பா, இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் நீ பயன்படுத்தும் தகப்பனே. ஒவ்வொருவர்களும் ஆண்டவரே இருதயத்தில் சில பாரங்களோடு வந்திருப்பாங்க தகப்பனே. இந்த பாரங்கள் எல்லாம் நீங்க ஆண்டவரே அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்பதை நீ அறிந்து ஆராயக்கூடிய தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அது எல்லாமே ஆண்டவரை நிறைவேற்ற போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அவர்கள் வந்த வண்ணமே திரும்பி போகாமல் ஆண்டவரே போகும் பொழுது ஆண்டவரே உம்முடைய கிருபையும் உம்முடைய மகத்துவமும் அறிந்தவர்களாய் போக வேண்டும் ஆண்டவரே. விடுதலை பெற்று போக வேண்டும் ஆண்டவரே. ரட்சிப்பின் பாதையில் போக வேண்டும் ஆண்டவரே. இந்த நாளிலே கொடுக்கப்படுகின்ற அந்த வார்த்தைகள் ஆண்டவரே அவர்கள் செவிகள் மூலியமாக ஆண்டவரே நீர் பேசும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உம்மை அழைக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கணமும் துதியும் உமைக்கே ஒரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓகே, நம்ம ஆண்டவரை பாடல் பாடி மகிமைப்படுத்துவோம். பக்கம் 7, பாடல் நம்பர் 2. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுத்தேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுத்தேன். காலை தள்ளாட வட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட வட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கா. இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ராப்பகல் உறங்காரே.
பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுத்தேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுத்தேன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். புகையும் பலத்தையும் பத்திரமாக காப்பவரே முதலா. புகையும் பலத்தையும் பத்திரமாக காப்பவர் இது முதலா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசையாக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த உலகத்திலே ஆண்டவரே மனிதர்கள் கைவிட்டாலும் ஆண்டவரே ஆண்டவரே நீர் கைவிடாமல் பாதுகாத்து வருவதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வானமும் பூமியும் படைத்த தேவனே, நீர் எங்களை படைத்தது மட்டும் அல்லாமல் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு கண்களுக்கு தெரியாமல் உம்முடைய தூதர்களை அனுப்பி பாதுகாக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் இந்த உலக இடத்திலே வாழ்ந்தாலும் தகப்பனே நீர் எங்களோடு இருப்பதை எங்களால் உணர முடிகிறதாதவனே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நம் ஆண்டவரை துதித்து பாடல் எண் 3 பக்கம் 21 உயிரோடு எழுந்தவர் என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா
உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே மரணத்தை ஜெயித்த ஒரே தெய்வம் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களின் நிமித்தம் ஆண்டவரை நீ உயர்த்து எங்கள் பாவங்களை ஆண்டவரை கழுவி ஆண்டவரை உடைய சுத்த ரத்தத்தினால் கழுவி எங்களை மீட்டெடுத்ததற்காக உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பகுதியை மீண்டும் பாடலாம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆராதனைக்கு உரிய நாயகரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எண்ணிலடங்கா துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவரே, கடைசி நிமிடமாக இருந்தாலும் தகப்பனே, எங்களை கைவிடாமல் பாதுகாப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நாம் ஆண்டவரை துதிக்க பக்கம் 11 பாடல் எண் 3 மறவால் நினைத்தீரே என்ற பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். மனதார நன்றி சொல்
நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கிறது நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நேரத்திலே முழு பிரசன்னம் எல்லோரும் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. பாடல் பகுதியை அருமையாக நடத்துனீங்க ஆண்டவரே. தொடர்ந்து சங்கீத பகுதி, மெசேஜ் பகுதி ஆண்டவரே, எல்லா பகுதிகளிலும் உங்களுடைய கரம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இந்த சபையில் இருக்கட்டும் ஆண்டவரே. வந்தவர்கள் வந்த வண்ணமே போகாமல் ஆண்டவரே ஒரு விடுதலை பெற்று போகணும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளை எங்களை பரிசுத்தமாக்கணும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளை எங்களை பரிபூரணத்தை நோக்கி போக வைக்கணும் ஆண்டவரே. நாங்கள் மட்டும் கேட்பதோடு மட்டும் இல்லாமல் ஆண்டவரே, இன்னும் அநேகருக்கு ரட்சிப்பை கொண்டு வரும்படியாக எங்களை பயன்படுத்திடும் தகப்பனே. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. சபையை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. சபையை ஆசீர்வதியும் தகப்பனே. சபையில் உள்ள சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதியும் தகப்பனே. எல்லோரையும் பாதுகாத்துக் கொள்ளும் நடத்தும் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. சங்கீதம் 100.
பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு சந்நிதி முன் கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்கள், அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் காரணங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். இந்த 100வது சங்கீதத்திலே நாம் பார்க்கின்றோம், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். நம்ம எல்லாரும் பூமியின் குடிகளாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு இந்த பகுதியிலே கர்த்தர் நடத்தி வருவதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். நாம் எல்லோரும் எப்படி இருக்கணுமா? கம்பீரமாய் பாடுகிற ஜனங்களாக கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று சொல்லி தேவன் நம் ஒவ்வொருவரையும் அழைப்பதை நாம் இந்த இடத்திலே பார்க்கின்றோம். ஆனந்த சத்தத்தோடு தேவனுடைய சமூகத்திலே நாம் எப்பொழுது வரும் பொழுதும் ஆனந்த சத்தத்தோடு கடந்து வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புவதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். நம்மை உருவாக்கினவர் நம்முடைய தகப்பனும் தாயும் என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டாம். நம்மை உருவாக்கினவர் நம்முடைய தேவன் என்பதை நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கின்றன. கர்த்தர் உருவாக்கப்பட்ட ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தி அவருடைய ஜனங்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். நம்மை மேய்த்து கொண்டிருப்பவர் பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் நம்மை தொடர்ந்து மேய்த்து கொண்டிருப்பதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காணப்பட வேண்டும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் என்றென்றைக்கும் இருக்கும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம். அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று சொல்லி இந்த சங்கீதம் நமக்கு கற்றுத்தருகின்றன. இந்த சங்கீதத்தின் அடிப்படையிலே நாம் எல்லோரும் ஆனந்த சத்தத்தோடு மகிழ்ச்சியோடு நம்ம எல்லோரும் தனித்தனியாக ஒரு சில நிமிடங்கள் நாம் தேவனை துதித்து நாம் ஆராதிக்கலாம். தனித்தனியாக இதோடு இணைந்து ஏதாவது ஜெப குறிப்புகள் இருக்கும் என்று சொன்னாலும் நாம் ஜெபிக்கலாம் தனித்தனியாக ஒரு சில நிமிடங்கள். இன்னைக்கு நான் பார்க்க போகிற வேத பகுதி ஏசாயா 32 அதிகாரம் 18 வசனம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். இப்படி தேவன் அவங்களோட ஜனத்தை சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களில் குடியிருக்கும்படி அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் நாம் இன்றைக்கி நம்மளோட இது என்னென்னா, நமக்கு ஒரு நிலையான வாசஸ்தலம் இருந்தால் போதும், சொந்த வீடு இருந்தால் போதும், அதில் சமாதானம் இருக்குதோ இல்லையோ, மெயினாக நமக்கு சொந்த வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விரும்புகிறோம். ஆனால் நானும் கூட பார்த்திங்கன்னா இந்த தேசத்துக்கு வந்ததே காரணம் ஒரு சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது வீடுகளில் சமாதானம் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஒரு வீட்டை காட்டிலும், சொந்த வீட்டை காட்டிலும் அந்த வீடு சமாதானமாக, அந்த குடும்பம் சமாதானமாக இருக்கணும் தான் ஆண்டவர் முதலாவது விரும்புகிற தேவனாக இருக்கிறார். நாம் பார்த்தீங்கன்னா தாவீதின் ஜெபம் எப்படியா இருக்குது? 2 சாமுவேல் 7 அதிகாரம் 29 வசனத்தை வாசிங்களேன்.
2 சாமுவேல் 7:29. உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின் படியும் இந்த பெரிய காரியங்களெல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படி தயவு செய்தீர். 7:29. இப்பொழுது உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீ அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார். தாவீது ஒரு ஜெபம் செய்கிறார். அதில் வந்துட்டு இப்போது உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும்னு சொல்லி ஜெபம் பண்ணார். ஆனால் பார்த்தீங்கன்னா 1வது வசனத்தில் இதில் வந்து இந்த அதிகாரத்தில் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 1வது வசனம் வாசிங்களேன். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாய் இருக்கையில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களும் அவனை நீங்களாக்கி, அவனுக்கு இப்போது எதிரியே கிடையாது, எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கியும் விட்டுட்டாரு. அங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாக இருக்கையில். இந்த 3 ஆசீர்வாதங்களும் அவனுக்கு கிடைச்சிருச்சு ஆல்ரெடி. அவனுக்கு வந்து இப்போ எதிரியும் கிடையாது, எந்த ஒரு டென்ஷனும் இல்லை, இளைப்பாறிட்டு இருக்க அந்த நேரம். அது இல்லாமல் அவன் இருக்கானா அவன் சொந்த வீட்டில் அந்த இருக்கும்போது இது எல்லாமே அவனுக்கு ஒரு ஆசீர்வாதமான காரியமாக தான் இருக்குது. ஆனாலும் அவனோட ஜெபம் என்னை வந்து ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி 29ஆம் வசனத்தில் இப்படியா ஜெபிக்கிறாங்க. இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும்னு சொல்லி கேட்குறாரு. என்ன காரணமாக இருக்கலாம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு ஒருவேளை ஆண்டவரை நோக்கி பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு தேவைகள் இருக்கும். ஆண்டவரே எனக்கு வீடு வேணும், நான் வந்து என்னோடய ஒர்க் பிளேஸில் கொஞ்சம் சமாதானமாக இருக்கணும், கொஞ்சம் ஏதாவது எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும்னு சொல்லி, எனக்கு எதிரிகளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்படிலாம் நம்ம ஜெபிக்கிற காரியம் இருக்கும். ஆனால் இது எல்லாமே தாவீதுக்கு ஆல்ரெடி இருக்குது. ஆனாலும் கர்த்தர்கிட்ட எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி கேட்குறத பார்த்தா இன்னும் ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஒரு இதுதான் தாவீது வந்து எதிர்பார்க்குறான்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். அந்த ஸ்பெஷலானது பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். பார்த்தீங்கன்னா கர்த்தரோட ஆசீர்வாதம் அது வந்து என்னென்னா ஐஸ்வர்யத்தை தருமா. ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தில் வந்து வேதனை இருக்காதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதான் கர்த்தரோட ஆசீர்வாதம். இன்றைக்கி ஐஸ்வர்யம் வச்சுருக்க எல்லாருமே வந்து அது அந்த ஐஸ்வர்யம் வந்து கர்த்தரால் தான் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து வேதனைகள் அநேகம் இருக்கும், வேதனைகள் வந்து பெருகி இருக்கும், ஆனால் ஐஸ்வர்யமும் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை கொடுத்தது கர்த்தர்னு சொல்லி நம்ம நினச்சிக்க முடியாது. இன்றைக்கி யாராவது நீங்கள் பார்க்கும்போது இவங்கெல்லாம் வந்து நம்மளோட ஏதாவது நல்ல உயர்ந்த பேஸில் இருக்காங்க, நம்மளோட வருமானம் ஜாஸ்தியாக இருக்குது, நம்மளோட எல்லாத்துலேயும் கொஞ்சம் இதாக இருக்காங்கன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் அது கர்த்தருடைய ஆசீர்வாதமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது கண்டிப்பாக இருக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம்னா ஐஸ்வர்யம் இருக்கும், அதோட வேதனை இருக்காதுன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. இப்போ வேதனை இல்லாத அந்த காரியம்தான் தாவீது வந்து விரும்புகிற காரியமாக இருக்குது. அப்படி என்ன தாவீது லைஃப்பில் வந்து வேதனையான காரியம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடுகளில் வந்து சமாதானம் இல்லை, ஒரு விதமான இது இருக்குதுன்னா அதுக்கு வந்து ஒரு சில தடைகள் இருக்குது. அந்த அநேக காரியங்களை குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 தடைகளை குறித்து நான் இன்றைக்கி பேச வந்திருக்கிறேன். வேதத்தில் வந்து நம்ம அநேக பரிசுத்தவான்களை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அநேக பரிசுத்தவான்கள் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக நம்ம அநேக செய்திகளில் நம்ம அவங்கள வந்து இவங்கள மாதிரி ஃபாலோ பண்ணணும், இவங்கள மாதிரி. ஆனால் அந்த நம்ம கேள்விப்படாத அந்த அவங்களுக்கு ஒரு சில பலவீனங்களும் இருக்கும்.
அந்த பலவீனங்களை வந்து ஏன் ஆண்டவர் எழுதி வச்சிருக்க, அந்த பைபிள் எழுதியிருக்குன்னா அதை வந்து நமக்கு ஒரு பாடமாக இருக்கும்னு சொல்லி தான் அந்த பலவீனங்களை, இந்த சோர்வுகளை இதெல்லாம் எழுதி வச்சுருக்காரு. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு ஆள் மட்டுமே, அவர் மட்டுமே பாவம் இல்லாத, உலகத்தில் பலவீனம் இல்லாத ஜெயம் பெற்ற ஒரு மனிதனாக வாழ்ந்துட்டு போனார். அநேக பரிசுத்தவான்கள் இருக்காங்க. அந்த பரிசுத்தவான்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சாமுவேல் 6:15. அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கெம்பீர சத்தத்தோடும் இக்கால துணியோடும் கொண்டு வந்தார்கள். அப்படியே ஒரு 18ஆம் வசனம் வாசிங்க. தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் விட்ட பின்பு சேனைகளை கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதித்தார். இங்கே ஒரு காரியம் வந்து ஆண்டவர் சொல்ல விரும்புகிறாரு. தாவீது வந்து அந்த உடன்படிக்கை பெட்டியை வந்து தன் தேசத்துக்கு கொண்டு வராரு. அப்போ வந்துட்டு தாவீது வந்து என்ன பண்ணுறாருன்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். 15ஆம் வசனத்தை இப்படியா சொல்லுது, அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை சுமந்து. அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால தொனியோடும் கொண்டு வந்தார்கள். அப்படி கொண்டு வரும்போது தாவீது என்ன பண்ணுறான்னா, தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் விட்ட பின்பு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதித்தான். இப்படி தாவீது வந்து அந்த உடன்படிக்கை பெட்டியை தேசத்துக்கு கொண்டு வராங்க. இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்ந்து கொண்டு வரும்போது ஜனங்களையும் அவர் வந்து ஆசீர்வதிக்கிறார். ஜனங்களை ஆசீர்வதித்துட்டு அப்படியே வரும்போது 20ஆம் வசனத்தில் எப்படி சொல்லுது, தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கு திரும்பும்போது சவுலின் குமார்த்தியாகிய மீகால் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா என்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றால். பார்த்தீங்கன்னா தாவீதினுடைய மனைவியாக இருக்கக்கூடிய மீகால், இந்த மீகாலை குறித்து நம்ம ஒரு சில வசனங்களை பார்க்க போகிறோம். மீகாலுக்கும் தாவீதுக்கும் எப்படி ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி 1 சாமுவேல் 18:20 வாசிங்களேன். சாமுவேல் 18:20. சவுலின் குமாரத்தியாகிய மீகால் தாவீதை நேசித்தாள். அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷமாயிருந்தது. இந்த மீகால் தாவீதை நேசித்தாள். தாவீதை நேசித்த ஒரு மனைவியாக இருந்த இந்த மீகால், அவள் வந்து தாவீதை மிகவும் நேசித்தவளாக இருக்கிறார். அப்படியே 19ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 வசனங்களை வாசி. தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று கொடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகால் அறிவித்தது. நீர் என்று ராத்திரியில் உங்களுடைய பிராணனை தப்பிவித்து கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொன்று போடப்படுவீர் என்று சொல்லி மீகால் தாவீதை ஜனவழியாக இறக்கிவிட்டாள். அவன் ஓடி தப்பி போனான். இங்கே சவுல் வந்து தாவீதை வந்து கொல்றதுக்கு ஒரு பிளான் வச்சுருக்காரு. அப்போ வந்து இந்த மீகால் என்ன பண்ணுறாங்கன்னா, மீகால் வந்து தாவீதை வந்து அலர்ட் பண்ணி அவனை தப்பிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. முதலாவது பார்த்தோம், மீகால் வந்து தாவீதை மிகவும் நேசித்தான்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது அவரோட பிராணனை அது சாகத்துக்கு பிளான் பண்ணுறத தாவீதுக்கு அறிவித்து அவனை தப்பிக்கிறதுக்கு வழி செய்கிறத பார்க்குறோம். மூன்றாவதாக 2 சாமுவேல் 3:12-13 வாசிக்கிறோம்.
நாமத்தினாலே தாவிடத்திற்கு ஸ்தான பலிகளை அனுப்பி தேசம் யாருடையது என்னோடு இல்லை 2 சாமுவேல் 3:12-13. அப்னேர் தன் நாமத்தினாலே தாவீதினிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி தேசம் யாருடையது என்னோட உடன்படிக்கை பண்ணும், இதோ இஸ்ரவேலை எல்லாம் உம்மிடத்தில் திரும்ப என் கை உம்மோடு இருக்கும் என்று சொன்னான். அதற்கு தாவீது, நல்லது, நான் உடன்படிக்கை பண்ணுவேன், ஆனாலும் ஒரே காரியம் உன்னிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன். அது என்னவெனில், நீ என் முகத்தை பார்க்க வரும்போது சவுலின் குமாரத்தியாக மீகாலை நீ அழைத்து வர வேண்டும். அதற்கு முன் நீ என் முகத்தை பார்ப்பதில்லை என்று சொல்லி. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தாவீதும் மீகாலை மிகவும் நேசித்த ஒரு மனுஷனாக இருக்காங்க. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, இப்படி கணவன் மனைவியாக இருக்காங்க தாவீதும் மீகாலும். ஆனால் இந்த உடன்படிக்கை பெட்டியை தாவீது சுமந்து கொண்டு உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நடனத்தோடு அந்த உடன்படிக்கை நடனமாடி கொண்டு வரும்போது தாவீது மீகால் தாவீதை பார்த்து சொல்கிற வசனம் தான் நம்ம முன்னாடி வாசித்தோம். இந்த 2 சாமுவேல் 6:20 வசனங்க, 20-21 வசனங்க முன்னாடி வாசித்தது. தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்க திரும்பும்போது சவுலின் குமார்த்தியாகி மீகால் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார். அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். இப்போது தாவீது சொல்கிற காரியத்தை விட்டுருவோம். மீகால் சொல்கிறதுல என்ன தவறு இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ யார்கிட்ட தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்காம, அந்த சொன்ன காரியம், எந்த ஒரு மனைவியும் தன் கணவன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எங்கள் வீட்டிலே கூட நான் மேரேஜுக்கு பிஃபோராக என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் மேரேஜுக்கு அப்புறம் என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் மாறினது. அப்போது நமக்கு நம்ம சாதாரணமாக நினைப்போம் நம்ம ஒரு ஆனால் ஒரு மனைவின்னு ஒருத்தங்க நமக்கு வந்தபோது அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் நோட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அவங்க நம்மளை நேசிக்கிறதுனாலையும் நம்மளை எல்லோரும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரியப்படுறதுனாலையும் இந்த காரியங்கள்லாம் அவங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி தான் மீகால் நினச்சி தாவீதுக்கு ஒரு நன்மையான, எந்த ஒரு மனைவி தன் கணவன் ட்ரெஸ்ஸை உரிந்து போட்டு ஆடுறதை விரும்புவாங்க சொல்லுங்கள். அப்படி மீகால் மனைவியாக இருந்த அந்த காரணத்தினால இந்த மாதிரி காரியங்கள் அவனுக்கு பிடிக்கலை. அப்போ தாவீதுட்ட இந்த மாதிரி வீட்டாரை ஆசீர்வதிக்க வரும்போது இந்த காரியத்தை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்மளும் இந்த மீகால் இது மாதிரி சொன்னதுனால அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லாமல் போன காரியத்தை பார்க்குறோம். அந்த அதிகாரத்தோட கடைசி வசனத்தை நம்ம வாசிப்போம். 23. அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாலுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் சமாதானம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தாவீதும் மீகாலும் ஒன்றாக வாழ்ந்ததாக எந்த இடத்துலையும் நம்ம படிக்கவே முடியாது. இப்போ பாதிக்கப்படுறது யாருன்னா பார்த்தீங்கன்னா மீகாலாக இருக்காங்க. அந்த குடும்பத்தில் சமாதானம் எப்படி போகுது, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இந்த தற்பெருமையின் மேட்டிமை. முதலாவது காரணம் தற்பெருமையின் மேட்டிமை. அது வரைக்கும் தாவீது அந்த சவுலோட குடும்பத்தை எப்படியாக பார்த்தான்னு சொல்லி நம்ம ஒரு சில வசனங்களை பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கப்புறம் தாவீது இந்த வார்த்தை அப்படியே அவனோட கேரக்டரே அப்படியே சேஞ்ச் ஆகிறதையும் நம்ம பார்க்கலாம். முதலாவது தாவீது சவுலை குறித்து அவனோட வரலாறை ஃபஸ்ட்டு, தாவீதோட வரலாறை ஃபஸ்ட்டு நான் சின்னதாக சொல்லிடுறேன். தாவீது 1 சாமுவேல் 16 நம்ம அறிமுகமாகறாங்க. அதாவது சவுலுக்கு பதிலாக தாவீதை சாமுவேல் அபிஷேகம் பண்ணுறதை நம்ம அந்த 16 வசனத்தில் 16 அதிகாரத்தில் பார்க்கலாம். அப்புறம் 17 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கத்தையும் கரடியையும் கொல்றது, கோலியாத்தை கொல்றது, இதெல்லாம் வரும். 18 அப்படி பார்த்தீங்கன்னா வரிசையாக 18 இப்படிலாம் பார்த்தீங்கன்னா அவனோட வெற்றிகள். அந்த 2 சாமுவேல் 11 அதிகாரம் வரைக்கும் அவனோட காரியம் எல்லாமே வெற்றியாகவே இருக்கும். அந்த 11க்கு அப்புறம் அவனோட காரியங்கள் எல்லாமே அந்த பத்சேபால்கிட்ட ஆரம்பிக்கும். அவனோட தோல்விகள், அப்புறம் அவங்க பையன்கள் செய்கிறது, இந்த அம்னோன் செய்கிறது, இதெல்லாம் இந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். அதிகம் நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. இருந்தாலும்
தாவீதுக்கும் சவுலுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 18:18. அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகனாகிறதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம் என்றான். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தாவீதே சவுல்கிட்ட சொல்கிறது, தாவீது சவுலை பார்த்து சொல்கிறாரு, ராஜாவுக்கு மருமகனாகிறதுக்கு நான் எம்மாத்திரம். அப்போது அவனுக்கு தெரியுது நம்ம வந்து தகுதியே கிடையாது, ராஜாவுக்கு மருமகனாக போகிறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. அவங்க குடும்பமும் வந்து இஸ்ரவேல் ஜனங்களே அந்த இதில் ரொம்ப இதில் பார்த்தீங்கன்னா என் குடும்பமும் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலே என் தகப்பம் வம்சம் எம்மாத்திரம்னு சொல்லி என்றான். ஆனால் அது தாவீதுக்கு நல்லாவே தெரியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 26:9 இப்படியா தாவீது சொல்கிறத பார்க்குறோம். தாவீது அபிஷாயை பார்த்து தாவீது அபிஷாயை பார்த்து, அவரை கொல்லாதே, அவர் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். இப்போது சவுலை வந்து கொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து தாவீது கிடைக்குது. ஆனாலும் வந்து எதிரியாக இருக்கும்போது கூட சவுலை வந்து எப்படி மதிக்கிறார்னா, அவர் கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 இடங்களில் பார்த்தீங்கன்னா தாவீது வந்து அப்படியா சொல்கிறத நம்ம பார்க்குறோம். 24:6 கூட அந்த ஒரு காரியம் வரும். அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி. இப்போ சவுல் வந்து தாவீது வந்து சவுலை எப்படியாக தன் இருதயத்தில் வச்சிருக்காருன்னா, ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறாரு, அவனுக்கு மருமகன் ஆகிறதுக்கு நான் வந்து பாத்திரனே கிடையாது, எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி. அது இல்லாமல் தாவீதை வந்து கொல்றதுக்காக சவுல் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது நல்லா தெரிஞ்சும் எதிரியாக இருக்கும்போது கூட தாவீதுக்கு என்ன மனசுனா, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவரை மேலே நான் எப்படி கையை போடுவேன் அப்படின்னு சொல்லி இப்படியா வந்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம். 2 சாமுவேல் 1:14 கூட எடுத்து வாசிங்க. தாவீது அவனை நோக்கி, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமல் போனது என்ன என்று சொல்லி. பார்த்தீங்கன்னா தாவீது சவுல் வந்து சாகரத்துக்கு இருக்கும்போது ஒரு ஈட்டி மேலே தன்னை அப்படியே குத்திட்டு உயிர் போகாமல் துடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு அந்நிய ஜனத்தான் ஒருத்தன் வரான். அவன்கிட்ட வந்து என்னை கொன்று போடு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவன் வந்து இந்த உயிர் இனிமேல் பொழைச்சி என்ன பண்ண போகிறான்னு சொல்லி குத்தி போட்டுட்டு போயிடுறான். அதை போய் தாவீதுகிட்ட சொன்னால் தாவீது வந்து நமக்கு ஏதாவது வெகுமானம் கொடுப்பாரு, நல்ல பரிசு ஏதாவது கொடுப்பாருன்னு சொல்லி தைரியமாக போய் தாவீதுகிட்ட சொல்கிறான். அப்போ கூட தாவீது வந்து, நீ இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அபிஷேகம் பண்ணவனை போய் கொண்டுட்டு நீ என்கிட்ட வந்து தைரியமாக சொல்கிறியே அப்படின்னு சொல்லி அவங்கள 2 பேர்த்த கொல்றதை நம்ம பார்க்குறோம். இப்படியா சவுலில் வந்து ஒரு மதிப்பு, என்னதான் எதிரியாக இருந்தாலும் தன் உயிரை வந்து அவன் வந்து வாங்கிறது துடிச்சிட்டு இருக்கிறது நல்லா தெரிஞ்சிருந்தாலும் சவுல் மேலே ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் இருந்தது. அவனை கொன்னவனை கூட இவன் கொல்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீகால் வந்து இப்படி பேசும்போது அடுத்த வார்த்தை அந்த 6ஆம் அதிகாரத்தில் தாவீது சொல்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே அவனோட கேரக்டர் சேஞ்ச் ஆகிறத பார்ப்போம். 21ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய முகத்திற்கு முன்பாக ஆடிப்பாடினேன்னு சொல்லி. அப்போ வந்துட்டு உன் தகப்பனை பார்க்கல நான் பெரியவன், வந்து உன் வீட்டாரை பார்க்கல நான் பெரியவன் சொல்லி அவனுக்கு அந்த எண்ணம் அப்போது வந்துருச்சு. இதனால என்னென்னா அடுத்த அதிகாரங்களில் அவன் வந்து நினைக்கிறத கூட கர்த்தரை வந்து வாய்க்க பண்ணாமல் போகிறத நம்ம பார்க்கலாம். கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை அவன் கட்டணும்னு விரும்பும்போது முதல்ல அந்த நாத்தான் அந்த தீர்க்கதரிசி வந்துட்டு நீ கட்டிக்கோ, அவன் விருப்பப்படியெல்லாம் செய்யின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் கர்த்தர் அங்கேருந்து கட்டளையிடுவார். அவனுக்கு பெருமை வந்துருச்சு, அவனுக்கு வந்து இப்போ வந்து ஒரு பெருமை வந்துருச்சு, அதனால சொல்லி கர்த்தர் அதை தடை பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இப்படியாக
தற்பெருமையின் மேட்டிமை. தேவன் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், பெருமைகளுக்கும் தேவன் எதிர்த்து நிற்கிற தேவனாக இருக்கிறார். அவன் வந்து அவ்வளோ நல்லது பண்ணியிருந்தாலும், கர்த்தருக்கு முன்னாடி வைராக்கியமாக இருந்தாலும் கூட ஒரு சில காரியங்களில் ஆண்டவர் வந்து பார்க்குறாரு. அவனுக்கு வந்து தற்பெருமையின் மேட்டிமை வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டனால, அப்போ வந்து ஆண்டவர் வந்து இந்த ஆலயத்தை வந்து கர்ப்ப பிறப்பான உன் குமாரன் தான் கட்டுவான், நீ கட்ட வேணாம் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து முதலாவது நம்ம குடும்பத்தில் சமாதானமாக அது குலைக்கிறதுக்கு முதலாவது காரணம் பார்த்திங்கன்னா ஒரு தற்பெருமையின் மேட்டிமை. அந்த நம்மளை நாமளே பெருமையாக பேசுறது, நம்ம வந்து எல்லாத்துலேயும் சிறந்தவங்களாக இருக்கோம், நம்மளால் ஆண்டவரே வந்து என் பக்கம் தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நம்ம குடும்பத்தில் போய் சொல்கிறது. அது வந்து ஒருபோதும் வந்து ஆண்டவர் வந்து அதை வந்து என்கரேஜ் பண்ண மாட்டார். நம்ம குடும்பத்தில் வந்து என்னதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் பெற்ற ஒரு இதாக இருந்தாலும், உலக பிரகாரமாக இந்த ஆஃபீஸில் எத்தனையோ பேருக்கு மேலாக நம்மளை ஆண்டவர் வச்சுருந்தாலும், அந்த குடும்பத்துக்குன்னு பார்க்கும்போது நம்ம அந்த பொசிஷன் தான். மனைவிக்கு நம்ம கணவன் தான், பிள்ளைகளுக்கு நம்ம பெற்றோர். இப்படி தான் வந்து ஆண்டவர் வந்து குடும்பத்தில் வந்து நம்மளை வச்சுருக்காரு. வெளியில் வந்து நம்ம வந்து ஒரு சிறந்தவங்களா இத்தனை பேரை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறவங்களா இருந்தாலும் கூட, அந்த இடத்துல நமக்கு ஆண்டவர் குடும்பத்தில் நம்மளை என்ன பொறுப்பில் வச்சுருக்காரு அதை உணர்ந்து தான் நம்ம செயல்பட வேண்டியவங்களாக இருக்கும். இது வந்து முதலாவது காரணம் வந்து சமாதானத்தை குலைக்கிற இந்த தற்பெருமையின் மேட்டிமையான வார்த்தைகள். இன்றைக்கி வந்து ஒரு அடிதடி, இந்த குடும்பத்தில் அடிதடி நடந்து பிரிஞ்சவங்களோட இந்த வார்த்தைகளை பேசி பிரிஞ்சவங்க அநேக பேராக இருக்காங்க. வார்த்தைகள் வந்து அவ்வளோ மோசமான ஒரு சிதைவுகளை ஏற்படுத்தும். குடும்பத்தில் வந்து வார்த்தைகள் பேசும்போது மிகவும் கவனமாக நம்ம பேச வேண்டியது ஆண்டவர் வந்து எதிர்பார்க்குற காரியமாக இருக்குது. இல்லைனா இந்த குடும்பத்தில் முதலாவது இந்த சமாதானம் குலையறதுக்கு இந்த தற்பெருமையின் மேட்டிமையான வார்த்தைகள் வந்து காரணமாக இருக்குது. ஒரு கணவன் மட்டுமே இப்போ வந்து தவறாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. மனைவிகளும் பார்த்திங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ணி வரும்போது புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் வந்து இந்த அனுபவம் இருக்கும். நான் வந்து எங்கள் வீட்டில் கொண்டு வந்த ஜாமான் அவங்க வீட்டில் வைக்கிறது கூட இடம் இல்லை, அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்லாம் சொல்லி பேசுறதெல்லாம் இருக்கும். பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த கணவன் வந்து என்னமோ ரோட்டில் கட்டில் இல்லாமல் ரோட்டில் படுத்துட்டு இருந்த மாதிரியும், இவங்க கொண்டு வந்த கட்டில் தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுற மாதிரியும் ரொம்ப இதெல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு அந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் குறைக்கணும். நம்ம குடும்பத்தில் இனி வந்து கல்யாணம் பண்ண போகிறவங்களா கூட இருக்கும், ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களா கூட இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய காரியங்கள். இரண்டாவது காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. இன்னொரு காரியம், அது தற்பெருமையின் மேட்டிமையை பற்றி இன்னொரு காரியம் சொல்ல மிஸ் ஆயிடுச்சு, அது சொல்கிறேன் நான். இப்போ வந்து இந்த சிம்சோனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சிம்சோன் வந்து இந்த பெண் பார்க்க போன இதை வந்து உங்களுக்கு தெரியும். அநேகர் வேதத்தில் வந்து ஏற்கனவே நல்லா படித்து இந்த கதைகள்லாம் தெரியும். அப்போது இந்த பெண் பார்க்க போன அந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா, பெண்ணு பிடிச்சிருக்கு, பெற்றோர்களை வந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்போ வந்து நம்ம நார்மலாக இப்போ வந்து இந்த காலத்தில் நடக்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு பெண்ணை பார்க்க போகணுன்னா அந்த வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன ஸ்நாக்ஸோ சாப்பிட்டுட்டு ஏதாவது பொண்ணை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கே நமக்கு மனசு கொஞ்சம் இதாக இருக்கும். அந்த மாதிரி அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 30 பேர், அவன் தோழர்கள் மட்டுமே 30 பேர் 7 நாள் விருந்து சாப்பிட்ருக்காங்க. 7 நாள் விருந்து சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி காரியங்கள் நடக்குது. அப்போ வந்துட்டு ஒரு விடுகதையை வந்து சொல்லி, அந்த விடுகதைக்கு பதில் சொன்னால் உங்களுக்கு 30 வஸ்திரம் தரேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான். அந்த 30 வஸ்திரம் வந்து கடைசியில் வந்து இந்த பெண்ணிட்ட வந்து அந்த காரியத்தை வந்து வெளிப்படுத்திடுவான், விடுகதையை வந்து வெளிப்படுத்திடுவான். அதை வந்து அவங்க வந்து அந்த தோழர்களுக்கு சொல்லி அந்த 30 வஸ்திரம் இவன் கொடுக்குற மாதிரி வந்துடும். அப்போ வந்து இந்த கோபத்தோடு போய் 30 பேரை கொன்று அவங்களோட வஸ்திரத்தை எடுத்து கொடுக்குற கதை இருக்கும். இது என்னன்னா, இந்த அவன் வந்து இது ஒரு தற்பெருமை, நம்ம சொல்கிற விடுகதை, நம்ம சொல்கிற விடுவிக்க யாராலையும் கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெருமை அவனுக்கு இருந்தது. இரண்டாவது காரியத்தை நம்ம பார்ப்போம். நியாயாதிபதிகள் இந்த 14:5 நம்ம வாசித்தோம். அதில் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து வீட்டிலேருந்து கிளம்புறான். வீட்டிலேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும்
திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்புறது 3 பேர், தாய், தகப்பன், அப்புறம் வந்து சிம்சோன் 3 பேர் கிளம்புறாங்க. அவங்க எவ்வளோ தூரம் வராங்க பார்த்தீங்கன்னா இந்த திராட்சை தோட்டம் வரைக்கும் வராங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இதோ வந்தபோது இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. இந்த வசனங்களை நம்ம சாதாரணமாக படிச்சுட்டு போயிட முடியாது. இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த காரியத்துக்கு வராங்க. தாய், தகப்பன், அப்புறம் வந்து சிம்சோன் எல்லாம் வராங்க, திராட்சை தோட்டம் வரைக்கும் வராங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கெர்ச்சிக்கிற சிங்கம் மட்டும் அவனுக்கு மட்டும் எதிராக வந்ததுன்னு சொல்லி அந்த ஒற்றை அந்த அவனுக்கு எதிராக வந்ததுன்னு சொல்லி படிக்கிறோம். இப்படி பார்க்கும்போது தாய் தகப்பன் எங்கே போனாங்க? அவங்க கூட தானே வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து சிங்கம் வந்து வரும்போது தாய் தகப்பன் இல்லை, அவனுக்கு எதிராக வந்ததுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள்ல இது என்னன்னா, பெற்றோர்களை வந்து அவமதிக்கிற காரியம். பாதி தூரம் எல்லாத்துக்கும் நம்ம பெற்றோர்கள் வேணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவோம். ஆனால் நமக்கு ஒரு சொந்தமான ஏதாவது ஒரு இது பண்ணும்போது அவங்கள வந்து உதாசீனப்படுத்தி அவங்கள வந்து கழட்டி விடுறது. இது பார்த்தீங்கன்னா சிம்சோனும் அது மாதிரி தான் அலட்சியம் பண்ணி அந்த பெற்றோர்களை வந்து நீங்கள் அங்கிட்டு போங்கன்னு சொல்லி இதான் நடந்திருக்கும். பாலசிங்கம் வந்து அவனுக்கு எதிராக வந்ததை பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம வாலிபர்களாக இருக்கிற ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்த காரியங்கள், சொந்த இது வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்களை வந்து கலந்து ஆலோசிக்காமல் ஒரு சில முடிவுகளை அவங்க எடுப்பாங்க. தன்னிச்சையான முடிவு. சமாதானத்துக்கு குறைவாக இருக்கிறது 2வது காரியம் வந்து பார்த்திங்கன்னா தன்னிச்சையான முடிவுகள். அவங்க எடுக்கிற தன்னிச்சையான முடிவு அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி அவங்க வாழ்க்கையில் வந்து இதாகுதுன்னு பார்த்திங்கன்னா, ஏன் இது சொல்கிறேன்னா, சிம்சோன் வந்து பிறக்கும்போது அவனை வந்து தேவதூதர் சொல்கிறாங்க அவன் வந்து நசரேயனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி. இந்த நசரேயன் வந்து என்ன ஆகுன்னா செத்த சரீரங்களை வந்து தொடக்கூடாது. ஆனால் சாத்தான் என்ன பண்ணுறான், அவன் வந்து அந்த சிங்கத்தை கொண்டுட்டு வரும்போது அந்த சிங்கத்தோட உடம்புலையே போய் தேன் கூட வைக்கிற காரியம் அந்த வசனங்களில் இருக்குது. தேன் கூட போய் அவன் எடுத்து அவன் வந்து ருசிச்சுட்டு வரான். வந்து அவனை ஆக்சுவலாக வந்து அவன் நசரேயன், அவன் வந்து செத்த சரீரங்கள் பக்கமே போகக்கூடாது. அதுதான் அவனோட அந்த நசரேய விரதம்னு சொல்லுவாங்க. நசரேயனாக இருக்கவங்க முடி வந்து வெட்ட மாட்டாங்க. அந்த ஒரு சில காரியங்கள்லாம் பைபிள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சாத்தான் வந்து தந்திரமாக அவனோட இது பெற்றோர்களை வந்து மதிப்பு, பெற்றோர்களோட முடிவுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். இன்றைக்கி வந்து நிறையா பேர் வந்து ஃபேஸ்புக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸை வச்சுருப்பாங்க, நிறையா அதோட வந்து அதிக நேரம் செலவு பண்ணுவாங்க, அதிக நேரம் அதை வந்து அதுலேயே இருப்பாங்க. ஆனால் பெற்றோர்கள் கூட ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ தனியாக பேசி அந்த ஒரு குடும்பத்தில் ஒரு ஐக்கியமாக இருக்கிறத அவங்க விரும்புறதில்லை. ஆண்டவர் வந்து இந்த நாளில் நம்மளோட பேசுகிறாரு. நமக்கு எல்லா தேவைகளையும் பெற்றோர்கள் சிறு வயது முதல் நமக்கு வந்து செஞ்சுட்டு வராங்க, செய்வாங்க. ஆனால் நம்மளோட முக்கியமான முடிவுகள் நமக்கு வந்துட்டு வேலையாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு காரியமாக இருக்கலாம். அந்த காரியங்களில் வந்து பெற்றோர்களோட முடிவை நம்ம வந்து அசட்டை பண்ணுறவங்களா இருக்கக்கூடாது. ஆண்டவர் வந்து இந்த நாளில் பேசுகிறது வந்து நம்ம தனிச்சையான முடிவுகள் வந்து குடும்பத்தை எப்படி பாதிக்குதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்குறோம். அப்படி வந்து இவன் எடுத்த அந்த தனிச்சையான முடிவு அவங்க வந்து வரும்போது பார்த்திங்க ஒன்றா கிளம்பி வராங்க. அந்த இடத்துல வந்து பிரிஞ்சு இவன் மட்டும் தனியாக போய் அந்த சிங்கத்தை வந்து கொல்றதை நம்ம பார்க்குறோம். இப்படி இந்த காரியத்தினால நடந்ததை தான் நான் பார்க்குறேன். 3ஆவதாக வந்து பார்க்க போகிறோம் தன்னலமான மனப்பான்மை. 3வது தலைப்பு வந்து தன்னலமான மனப்பான்மை. இதுக்கு வந்து நம்ம ஆதாரமான வசனம் பார்த்திங்கன்னா ஆதியாகமம் 12:2. இங்கே ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் வந்து பார்த்திங்கன்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படி சொல்லி ஆண்டவரோட பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்த முதல் ஒரு ஆள் அவர் வந்து வராரு. ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது 13ஆம் வசனத்தை வாசிங்களேன். எனக்கு நன்மை உண்டாவதற்கு உன்னாலே என் உயிர் விலக்கி இருக்கும், நீர் உண்மை என் சகோதரியின் என்று சொல் என்றான். 13 மற்றும் 16ஆம் வசனம் வாசிங்க.
அவளிடம் அவன் அபிரமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு அவனுக்கு ஆடுகளும் கழுதைகளும் வேலைக்காரிகளும் கோழிகளையும் கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. பார்த்தீங்கன்னா இந்த நல்லாவே தெரியுது இந்த இடத்துல ஆபிரகாம் வந்து நல்ல ஒரு ஆண்டவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வராரு. ஆனால் வந்து அவருக்கு 13ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, உன் நிமித்தம் எனக்கு தயை நன்மை உண்டாகும்படிக்கு உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். இது மனைவியை பார்த்து அவன் சொல்லுகிற வார்த்தையாக இருக்குது. ஆண்டவர்கிட்ட நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு அவன் கடந்து வரும்போது ஒரு தேசத்துக்குள்ளே போகிறான், அந்த பஞ்சத்தை எகிப்து தேசத்துக்குள்ளே போகிறான். அப்போ போகும்போது மனைவியை பார்த்து சொல்கிறான், உன்னால் என்னை உன்னோட அழகை வச்சு என்னை கொன்றக்கூடாது, அதனால் வந்து நீ வந்து எங்கே போனாலும் என்னோட மனைவின்னு சொல்லாமல் என்னோட சகோதரின்னு சொல்லுன்னு சொல்கிறான். இந்த காரியம் வந்து அப்பட்டமாகவே தெரியுது அவனோட வந்து தன்னலமான மனப்பான்மை. இந்த மனைவிக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, மனைவியை யார் எங்கே கொண்டு போனாலும் பரவாயில்ல, ஆனால் என் உயிர் போயிடக்கூடாது, என்னோட காரியங்களை வந்து எனக்கு பாதுகாப்பு கிடைக்கணும்னு சொல்லி அவன் வந்து விரும்புகிறத பார்க்குறோம். இது வந்து ஒரு வாட்டி மட்டும் இல்லை. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 20 2ஆம் வசனம். இங்கே ஒன்று வாசிக்கிறேன். ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். பார்த்தீங்கன்னா சாராளை வந்து இந்த முதல்ல நம்ம பார்த்தோம், சாராளை வந்து தன் சகோதரின்னு சொன்னனால அவன் நினச்சது நடந்துருச்சு. வந்து மனைவியை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் அவனுக்கு என்ன இனாமாக கொடுக்குறாங்கன்னா 16ஆம் வசனத்தில், அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு வருது, மாடு வருது, கழுதை வருது, வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், கோழிகை கழுதைகள், ஒட்டகங்கள் இதெல்லாம் கிடைச்சிதுன்னு சொல்லி. ஆனால் இது எதனால கிடைக்கிது அவனுக்கு பார்த்தீங்கன்னா, அது ஒரு இந்த காலத்தில் வந்து அது ஒரு கேவலமாக சொல்லுவான். அந்த காலத்தில் அவன் எப்படி நினச்சி அதை செஞ்சான்னு தெரியல. மனைவிக்கு ஈடாக மனைவியை கூட்டிட்டு போயிட்டு இதெல்லாம் வந்து ராஜா வந்து அந்த கொடுக்குறான். இப்போ வந்துட்டு இவனுக்கு இந்த ஆசீர்வாதங்கள்லாம் அவன் எப்படி கருத்தில் பெற்றிருப்பான்னு சொல்லி, இந்த இதெல்லாம் எப்படி வாங்கியிருப்பான்னு சொல்லி நம்ம இந்த காலத்தில் நினச்சி பார்த்தா அவனோட சுயநலமான தன்னலமான மனப்பான்மை வந்து அதை வந்து ஒரு தப்பாகவே அவனுக்கு தெரில. இது வந்து ஒரு வாட்டி நடந்திருந்தாலும் பரவாயில்ல, 2வது வாட்டி என்ன நடக்குது, 20ஆவது இந்த கேராரில் போயிட்டு அங்கேயும் அதே காரியத்தை ஆபிரகாம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன நடக்குதுன்னா, தேவன் இந்த காரியத்தில் இடைப்பட்டு ஆபிரகாமுக்கு தயை பாராட்டுறார். 3ஆவது வசனம், தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான். ஆகையால் அவன், ஆண்டவரே, நீ நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ, இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே, உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். அப்போ வந்து இந்த ராஜா வந்து ஆண்டவர்கிட்ட சரணடைஞ்சிட்டான். அப்போ வந்துட்டு சாராளை வந்து மறுபடியும் இது பண்ணுறாங்க. இது இவன் தான் இப்படி பண்ணுனா, இவன் தான் இந்த தன்னலமான மனப்பான்மையில் இருந்தான்னு பார்த்தா, இவனோட கர்ப்பப்பிறப்பா ஈசாக்கு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 26 3ஆவது வசனம். இங்கே ஈசாக்கு ரெபேக்காளுக்கு நடந்த காரியங்கள் சொல்லுது. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தில் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றினேன். இன்னொரு இது 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் இன்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்போது ஈசாக்கு பெலிஸ்தரின் ராஜாவுக்கு அபிமெலேக்கின் இடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு. அப்படியே வரும்போது அவ்விடத்து மனிதர்கள்
அவன் மனைவியை குறித்து விசாரித்தபோது, இவள் என் சகோதரி என்றான். ரெபேக்காள் பார்வைக்கு அழகலோடு ஆனபடியால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். பார்த்தீங்கன்னா இங்கே ஈசாக்கும் அதே காரியத்தை தான் செய்கிறாரு. இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா தன்னலமான மனப்பான்மை. இன்னைக்கு குடும்பத்தில் வந்துட்டு நம்ம வந்து நமக்கு ஆசீர்வாதங்கள், நம்மளோட ஆசீர்வாதங்களுக்காக ஈஸியாக வந்து சொந்தக்காரங்க முன்னாடியோ யார் முன்னாடியோ மனைவியை நம்ம வந்து விட்டு கொடுத்து பேசிடுவோம். அந்த காரியங்களை கர்த்தர் வந்து அருவருக்கிறார். அந்த காரியங்களுக்கு கர்த்தர் வந்து எதிராக இருக்கிறார். பார்த்தீங்கன்னா இந்த காரியம் நமக்கு கற்றுக் கொடுக்கறது எதுன்னா, பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியமும், எந்த ஒரு ஆசீர்வாதமும், எந்த ஒரு நமக்கு ஒரு பெனிஃபிட்டும் நம்மளோட மனைவிக்கு ஈடாக நமக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு மிகவும் எச்சரிக்கை கொடுக்குறார். பார்த்து நம்மளை தனிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்காக குடும்பத்தை வந்து விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம இது வந்து ஆபிரகாமும் ஈசாக்கும் பண்ணது மாதிரி அந்த சுயநலமான மனப்பான்மை இன்னொரு விஷயத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நியாயாதிபதிகள் 15:11. நியாயாதிபதிகள் 15:11. அப்பொழுது யூதாவிலே 3000 பேர் ஏத்தாமூர் கண்மலை சந்திற்கு போய், பெலிஸ்தர் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா? பின்ன ஏன் எங்களுக்கு இப்படி செய்தா என்று சிம்சோன் இடத்தில் சொன்னார்கள். பார்த்தீங்கன்னா சிம்சோன் வந்து ஒரு நியாயாதிபதியாக இருக்கான். ஏற்கனவே நம்ம பார்த்தது மாதிரி சிம்சோன் வந்து 20 வருஷம் வந்து நியாயம் விசாரித்தான்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த 20 வருஷத்தில் சிம்சோன் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு 6 யுத்தங்கள், 6 விதமான யுத்தங்களும் வந்து விரோதமாக பண்ணுறான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கத்துக்கு எதிராக அவனோட பலத்தை ஆவியானவர் இது பண்ணுறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 30 பேரை வந்து அவன் வந்து இந்த வஸ்திரங்களை உருவி கொடுத்தது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு 300 நரிகளை கட்டி அந்த பெலிஸ்தரோட இதுக்கு வந்து தீ வச்சு அதை வந்து அழிக்கிறத நம்ம பார்க்குறோம். நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு அநேக பெலிஸ்தர்களை அவன் கொண்டுட்டு அந்த எண்ணக்கோர் அந்த சம்பவத்தில் அநேக பெலிஸ்தர்களை அவன் முறியடிக்கிறது நம்ம பார்ப்போம். 5வது காரியம் பார்த்திங்கன்னா 1000 பெலிஸ்தர்களை கொள்ளுகிறான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுக்காக செய்கிறான்னு சொன்னோன்னா வந்து சிங்கத்தை வந்து அவனோட உயிர் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சிங்கத்தை கொள்கிறான். 30 பேர் வந்து அவன் வந்து வஸ்திரம் கொடுக்கணுமேங்கிறதுக்காக யாரோ ஒரு 30 பேரோட கொன்னுட்டு அந்த வஸ்திரத்தை போய் அவன் தோழர்களுக்கு கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். மூணாவது அந்த 300 நரிகளையும் பார்த்தீங்கன்னா அவன் மனைவி அந்த லவ் ஃபெயிலியர், அந்த இது மனைவி வந்து அவங்க வந்து இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த 300 நரி அந்த கோபத்தில் அது பண்ணுறான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவனோட தன்னல மனப்பான்மை தான் காட்டுது. எதுவுமே வந்து அவன் வந்து 20 வருஷமாக வந்து நியாயம் விசாரித்தோம், இன்னும் பெலிஸ்தர் நம்மளை ஆளுகிறார்கள் என்று தெரியாதான்னு சொல்லி அந்த ஜனங்கள் வந்து கேட்குறாங்க. ஒரு 3000 பேர் போய் அவன்கிட்ட கேட்குறாங்க, இன்னும் பெலிஸ்தர் நம்ம ஆண்டுகிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து அந்த 20 வருஷமும் அவனோட வந்து பார்த்தீங்கன்னா அவனோட சுயநலமான அந்த எண்ணங்கள் தான் இருந்தது. கடைசியாக வந்து அந்த இது 3000 பெலிஸ்தர்கள் அந்த கடைசி இதை வந்து நம்ம வாசிப்போம். அவனை வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டு இது பண்ணிடுறாங்க, கண்ணெல்லாம் நோண்டிடுறாங்க. அந்த வசனம் வந்து 16ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போமா? அப்போது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் என்று தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி. பார்த்தீங்கன்னா இது வந்து அவனோட உயிர் போகிற அந்த கடைசி தருணம். அப்போது ஒரு 3000 பெலிஸ்தர்களே அங்கே கூடியிருக்காங்க. அவனை வந்து வேடிக்கை காட்டுறதுக்காக கூட்டி அந்த இடத்துல வச்சுருக்காங்க. அப்போ அவன் ஜெபம் பண்ணுறான். அந்த ஜெபத்தில் கூட நான் இந்த 20 வருஷம் நியாயம் விசாரித்தேன், இந்த ஜனங்களுக்கு நான் ஒரு விடுதலையை வாங்கி கொடுக்கல, இந்த ஒரு விஷயம் எனக்கு இறங்குங்கப்பா, நான் விடுதலையை வாங்கி கொடுத்துட்றேன்
அப்படின்னு சொல்லி அவன் ஜெபிக்கலை. அவனோட ஜெபம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட கண்களை வந்து அவங்க பிடிட்டாங்க, அதுக்கு நான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவன் வந்து ஜெபிக்கிறான். பாருங்கள், என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு. இப்படி தான் அவனோட ஜெபம் இருக்குது. இதில் கூட அவனோட தன்னலம் சுயநலம் தான் வெளிப்படுது. அப்போ வந்து ஆண்டவர் அந்த ஜெபத்தையும் கேட்டு பலப்படுத்தி அந்த பில்டிங்கே சாஞ்சு 3000 பேர் இறந்து போகிறாங்க, அவனும் சேர்ந்து செத்து போகிறான். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கை முழுவதும் வந்து ஒரு சுயநலமான ஒரு தன்னலமான மனப்பான்மையிலே இருந்திருக்கிறான்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். இந்த தன்னலமான மனப்பான்மையும் குடும்பத்துக்கு சமாதானத்தை கொண்டு வர்றதுக்கு தடையாக இருக்கிறது. நம்ம வந்து பார்த்துட்டு இருக்க செய்தி என்னன்னா, சமாதானத்தை எது இதெல்லாம் கெடுக்குதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்குறோம். அதில் 3 நம்ம பார்த்தோம். தற்பெருமையின் மேட்டுமையை பற்றி பார்த்தோம். தன்னிச்சையான முடிவுகள் எடுக்கிறதுனால எப்படி சமாதானம் குலையுதுன்னு பார்த்தோம். 3வதா தன்னலமான மனப்பான்மை அது இருக்கிறதுனால எப்படி சமாதானம் குலையுதுன்னு பார்த்தோம். இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. ஒரு 20 செகண்ட் ஒரு எக்ஸசைஸ் நம்ம பண்ண போகிறோம். அது என்னென்னா, இந்த 20 செகண்டு கண்ணை மூடி நம்ம சமாதானமான ஒரு இடம் நமக்கு எப்படி நம்ம கற்பனைக்கு எப்படி தெரியுது, கண்ணை மூடி பார்த்தா நம்ம கண்ணை மூடி பார்த்து நம்ம ட்ரை பண்ணலாமா? ஒரு 20 செகண்டு எல்லாம் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி யோசிங்க, சமாதானமாக உங்களுக்கு ஒரு இடம்னா அது எது அப்படின்னு சொல்லி. எல்லாம் ஓப்பன் பண்ணலாம், அப்படியே தூங்கிட வேண்டாம். பார்த்தீங்கன்னா சமாதானமாக ஒரு இடம்னோன்னா உங்களுக்கு வந்து உடனே எப்படி தோணியிருக்குன்னா, இது ஏற்கனவே வந்து நான் நிறைய பேர்கிட்ட ட்ரை பண்ணியாச்சு. எப்படி தோணியிருக்குன்னா, ஒரு பச்சை பசேல்னு ஒரு புல்வெளி, நல்ல ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி கொட்டுற ஒரு இடம், அப்புறம் வந்துட்டு அங்கே வந்து ஏதாவது அப்படி புறாலாம் பறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே நீங்கள் தனியாக இருக்கிறது தான் வந்து ஒரு காட்சியாக இருக்குன்னு பல பேருக்கு பல காட்சிகள் வந்திருக்கும். பொதுவாக வந்து நிறைய பேர்த்துக்கு இப்படி தான் ஒரு சமாதானமான இடம்னா நம்ம வந்து தனிமையாக இருக்கிறது தான் சொல்லி நம்ம வந்து நினைப்போம். தனிமையாக இருந்தால் நம்ம சமாதானமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் வந்து வசனத்தை பைபிளில் சொல்கிறது, வேதம் சொல்கிறது, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லி ஆதியிலேயே தேவன் வந்து நல்லதல்லன்னு பார்த்துட்டாரு. நம்ம வந்து தனியாக இருந்து நம்ம எது வேணால் சாதிச்சிடலாம், தனியாக இருந்தால் போதும், சமாதானமாக இருந்துடலாம், இதெல்லாம் எதுக்கு நமக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அநேகர் நினைக்கலாம். ஆனால் தனியாக இருக்கிறது நல்லதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் வந்து நம்ம மத்தியில் பேசுகிறார். இந்த நான் சொல்லிட்டேன், இந்த 3 காரியங்கள் வந்து சமாதானத்துக்கு தடையாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த தடையெல்லாம் உடச்சி தடையெல்லாம் இது பண்ணி எதுவுமே இது இல்லாமல் ஒரு பரிசுத்தவான ஒருத்தர் இருக்கார் வேதத்தில், அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 தடைகளும் அவனை ஒன்றும் பண்ணலை. அவன் வந்து அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணி தான் குடும்பத்தை சமாதானமாக கடைசி வரைக்கும் கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் யோசேப்பு. யோசேப்பை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வந்து ஆதியாகமம் அந்த 46ஆம் அதிகாரத்துலேருந்து அவனோட வருது. யோசேப்பு வந்து அவனோட ஸ்டோரிஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சகோதரர்கள் வந்து அவனை வந்து குழியில் போட்டு கொள்ளிடலாம், ஆளையே காலி பண்ணிடலான்னு சொல்லி முடிவெடுத்து, அப்புறமா சரி இவனை கொல்றதுனால நமக்கு என்ன லாபம்னு சொல்லி அவனை ஒரு ஆள்கிட்ட விற்றுட்டு அவங்க போகிறது எல்லாமே தெரியும். அங்கே போய் அவன் வந்து கர்த்தர் உயர்த்தி ராஜாவுக்கு அடுத்த பிளேஸ் வரைக்கும் அவன் வந்துட்டான். இப்போ இந்த காரியங்கள்லாம் வந்து அந்த பஞ்சம் வருது. பஞ்சம் வரும்போது தானியம் வாங்கிறதுக்காக அவங்க வராங்க. இந்த எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த இதுலேருந்து வரேன். தானியம் வாங்கிறதுக்காக அவங்க சகோதரர்கள் வந்துட்டு தானியம் கொள்ளும்போது யோசேப்பு வந்து தன் சகோதரர்களை கண்டு தன்னோட சகோதரர்கள்னு சொல்லி அவன் அறிஞ்சிக்கிட்டான். அறிஞ்ச பிறகு வந்து அவன் என்ன நினைக்கிறான், தற்பெருமை எதுவுமே பேசலை. ஆனால் அவனுக்கு வந்து சான்சஸ் எல்லாம் இருந்துச்சு. பார்த்தியா, நீங்கள் என்னை கொல்லலான்னு நினச்சிங்க, ஆண்டவர் வந்து என்னை இவ்வளோ தூரத்தில் கொண்டு வந்து வச்சுட்டாரு, நீங்கள் என் காலில் வந்து உழுவீங்கன்னு சொல்லி நான் அப்போவுமே சொன்னல, யாரும் நம்பலைல்ல. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் வந்து அப்படி ஒரு பெருமையான வார்த்தைகளை அவன் பேசியிருக்கலாம். அவனுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் இருந்தது. நல்லா அவங்கள குத்தி காட்டி அவன் வந்து இதாண்டா சமயம்னு சொல்லி அவங்கள வந்து மனசு நோக்கிற மாதிரி பேசுறதுக்கு எவ்வளவோ வாய்ப்புகள் அவனுக்கு இருந்தது. அதுதான் உண்மையும் கூட. ஆனால் அதெல்லாம் அவன் வந்து பண்ணாமல் அவன் வந்து என்ன பண்ணுனான், அந்த காரியங்களே பற்றியே அவன் பேசலை. 48ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14ஆம் வசனம் வாசிப்போமா? தன்னிச்சையான முடிவுகளை குறித்து பார்க்கணும்.
13-14. பின்பு யோசேப்பு அவர்கள் இருவரையும் கொண்டு வந்து எப்பிராயீமை தன் வலது கையினாலே இஸ்ரவேலை இடது கைக்கு நேராகவும் மானோசை தன் இடது கையினாலே இஸ்ரவேலை வலது கைக்கு நேராகவும் விட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் மனமறை தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்பிராயீமுடைய தலையின் மேலும் மானசே மூத்தவனாகியிருந்த தன் இடது கையை மானசேயுடைய தலையின் மேலும் வைத்தான். பாருங்க, இங்கே வந்து யாக்கோபு வந்து அவனோட கடைசி காலத்தில் தன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதம். அப்போ வந்து யோசேப்பு தனக்கு பிறந்த 2 பிள்ளைகளை கொண்டு வந்து மூத்தவனை வந்து அவன் வலது கைக்கு நேராகவும் இளையவனை வந்து அவன் இடது கைக்கு நேராகவும் நிறுத்துறான். அப்போ வந்துட்டு யாக்கோபு என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட வலது கையை வந்து சின்ன பையன் மேலேயும் தன்னோட இடது கையை வந்து பெரிய பையன் மேலேயும் வைக்கிறாரு. அப்போ வந்து யோசேப்பு சொல்கிறாரு, இந்த கை இவன் தான் பெரியவன், இந்த உங்கள் கையை வந்து வலது கையை வந்து பெரியவன் மேலே வைங்கன்னு சொல்லி யோசேப்பு சொல்கிறாரு. ஆனால் யாக்கோபு அது மனமறிய வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மனமறிய அந்த கையை வந்து மாற்றி வைக்கிறத பார்க்குறோம். இந்த இடத்துல வந்து இந்த முடிவுகள் வந்து யோசேப்பு நினைக்கிற மாதிரி இல்லை. அவன் வந்து நினச்சது என்னென்னா, மூத்த பையனை வந்து வலது கையை வச்சு ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நினச்சான், இளையவனை வந்து இடது கையை வச்சு அப்படி தான் நினச்சிருந்தான். ஆனால் வந்து யாக்கோபை பற்றி மாற்றி பண்ணும்போது அது வந்து ஆண்டவரோட காரியம்னு சொல்லி அவன் அந்த இடத்துல வந்து அவனோட முடிவுகளை வந்து விட்டு கொடுத்தான், ஆண்டவருக்கு விட்டு கொடுத்துட்டான். நம்ம இதே வந்து அதிகாரத்தில் இருக்கிற அந்த பொசிஷனில் இருக்கும்போது அது வந்து ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்கலாம், இல்லை இவன் கையில் இவனை தான் நீங்கள் வந்து ஆசீர்வதிக்கணும், இவன் தான் மூத்த பையன்னு சொல்லி அப்படி வந்து சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அந்த தன்னிச்சையான முடிவுகள் வந்து அவன் எடுக்கலை. ஆண்டவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன்னு சொல்லி அவன் வந்து அந்த காரியத்தில் வந்து எதிர் பேசாமல் அப்படி விட்டு கொடுத்தது காரியத்தை நம்ம பார்க்குறோம். 3வது பார்த்தீங்கன்னா 46ஆம் அதிகாரம் 31ஆம் வசனமும் 33ஆம் வசனம். பின்பு யோசேப்பு தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தாரையும் நோக்கி, நான் பார்வோன் இடத்துக்கு போய் கானான் தேசத்திலிருந்து என் சகோதரரும் என் தகப்பன் குடும்பத்தாரும் என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு 33ஆம் வசனத்தில், பார்வோன் உங்களை அழைத்து உங்கள் தொழில் என்னவென்று கேட்டால், இந்த காரியங்கள் வந்து நான் சொல்கிறேன். குடும்பத்தில் வந்துட்டு அந்த எகிப்தியர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அவங்க வந்து இந்த ஆடு மேய்க்கிறவங்க மேய்ப்பர்கள்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அருவருப்பான ஆட்கள், அருவருப்பானவங்கன்னு சொல்லி அவனுக்கு யோசேப்புக்கு நல்லாவே தெரியும். அது ஒரு இடத்துல வரும். அவர்கள் மேய்ப்பர்கள், 32ஆம் வசனம், அவர்கள் மேய்ப்பர்கள், ஆடு மாடுகளை மேய்க்கிறது அவர்கள் தொழில், அவர்கள் தங்கள் ஆடு மாடுகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்கள் என்று அவருக்கு சொல்லுகிறேன். அந்த கடைசி வசனத்தை வாசிப்போம். நீங்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கும்படி அவனை நோக்கி, எங்கள் பிதாக்களைப் போல உமது அடியராகிய நாங்களும் எங்கள் சிறு வயது முதல் இதுவரைக்கும் மேய்ப்பர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவருப்பாய் இருக்கிறார்கள் என்றான். இப்போ யோசேப்புக்கு நல்லாவே தெரியும் மேய்ப்பர்கள்லாம் வந்து அருவருப்பானவர்கள்னு சொல்லி, எகிப்தியர்களுக்கு அருவருப்பானவர்கள்னு சொல்லி. ஆனாலும் தன் குடும்பத்தை வந்து அறிமுகப்படுத்துவதற்கு எந்த தயக்கமும் காட்டாமல் அவன் போய் அந்த ராஜாட்ட வந்து அப்படியே சொல்கிறான், மேய்ப்பர்களே சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லுவான். இன்றைக்கி நாம் வந்து ஒரு காலேஜ்லேயோ இல்லை ஒரு நல்ல ஒரு மதிப்புமிக்க இடத்துலையோ நம்ம போகும்போது ஒருவேளை நம்ம குடும்பத்தை அவங்க வந்து நம்ம பேக்ரவுண்டை சொன்னால் நம்மளை எதுவும் அவங்க வந்து இதாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த இதை சொல்லாமே மறைச்சிருவாங்க, குடும்பத்தை வந்து கனப்படுத்தாமையே விட்டுருவாங்க. ஆனால் யோசேப்பு அப்படியே எதுவுமே செய்யலை. யோசேப்பு வந்து என்ன உள்ள நிலைமைகளை அப்படியே ராஜாட்ட போய் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அருவருப்பாக நினச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி அப்படி சொல்கிற காரியங்களை நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து குடும்பத்தை என்றைக்கும் வந்து விட்டு கொடுக்கவே கூடாது. யார் முன்னாடியோ எந்த காரியமாக இருந்தால் நமக்கு பெனிஃபிட் வரணும் அப்படின்னு சொன்னால் குடும்பத்தை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த வந்து யோசேப்பிட்ட தற்பெருமையின் மேட்டுமையும் இல்லை, அவன் வந்து பெருமையாக எதுவும் பேசலை சகோதரர்கள்ட்ட. 2வது பார்த்திங்கன்னா அந்த ஆசீர்வதிக்கப்படும் போது அந்த தடையும் அவன் சொல்லலை, அது விட்டு கொடுத்துட்டான். 3வது பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்துக்காக அவன் நிற்கிற காரியங்கள் இருந்தது, தன்னலமான மனப்பான்மை அவன்கிட்ட இல்லாமல் இருந்துச்சு.
இந்த 3 காரியங்களையும் ஜெயம் பெற்றவனா இந்த யோசேப்பு இருந்தான். இன்றைக்கி ஆண்டவரும் வந்து நம்ம குடும்பத்துக்கு சமாதானத்தை தடை பண்ணுகிற இந்த 3 காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் விரும்புகிற காரியம் பார்த்திங்கன்னா, இந்த தடை இந்த காரியங்கள்லாம் இருக்கும்போது நம்ம என்னென்ன செய்யக்கூடாதுன்னா, மத்தேயு 5:24 இப்படியா சொல்லுது. அங்கேதானே பலிபீடத்தின் முன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்தும் போது கூட நம்ம வந்து இந்த சகோதரன் மேலே ஒரு வருத்தமோ ஒரு இதோ வச்சுட்டு காணிக்கை செலுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாங்க. அப்படி நம்ம காணிக்கை கொண்டு வந்துட்டு இந்த பலிபீடத்துக்கு முன்னாடி முதல்ல போய் ஒப்புரவாயிட்டு வா, குடும்பத்தோட சமாதானம் ஆகிட்டு வா, அப்புறம் நீ வந்து இதெல்லாம் செய்யலான்னு சொல்லி அப்படி ஒரு ஆண்டவர் எதிர்பார்க்குற தேவனாக இருக்கிறார். அதே அதிகாரம் 5:9 பாருங்களேன், 9ஆம் வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். ஆண்டவர் வந்து அவரோட புத்திரராக நம்ம நினைக்கணும்னா கூட நம்ம சமாதானமாக வாசம் பண்ணணும், சமாதானமாக இருக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ தான் என்னென்னா நம்ம அவரோட புத்திரர்னு சொல்லி சொல்ல முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இந்த வசனம் சொல்லுது, முதலாவது சமாதானமாக இருங்க, அதுக்கப்புறம் உங்கள் பரிசுத்தத்தை நீங்கள் பாருங்கள். யாவரோடும் சமாதானமாக இருக்கணும் தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். சமாதானம் இல்லாமல் நான் வெறும் பரிசுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் வந்து இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டவர் கிடையாது. அப்போ தான் தேவனை தரிசிக்க முடியும்னா முதலாவது சமாதானத்தோடும் அதுக்கப்புறம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. யாவரோடும் சமாதானமாக இருப்பேன், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்ததும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையேன்னு சொல்லி. அப்போது சமாதானம் என்பது நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது. இது எல்லாம் நான் முயற்சி பண்ணிட்டேன், என்னோடய சைடில் எந்த தப்பும் இல்லை, நான் வந்து தற்பெருமையின் மேட்டிமை வந்து என்கிட்ட இல்லை, தன்னிச்சையான முடிவுகளும் நான் எடுக்கிறதில்ல, தன்னலமான மனப்பான்மையும் என்கிட்ட இல்லை, ஆனாலும் எங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை வந்து இதாக பண்ணிங்கன்னா கர்த்தரிடத்தை ஒப்பு கொடுங்க. சங்கீதம் 127:1 இப்படியா சொல்லுது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவன் பாடு விருதா அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்தை ஒப்பு கொடுக்கணும். நம்ம வந்து இது எல்லாத்துலேயும் நான் என் சைடில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, இது வந்து நான் குடும்பத்துக்காக நிற்கிறேன், நான் வந்து தற்பெருமையின் மேட்டிமையை பற்றி பேசலை, தன்னிச்சையான முடிவுகளை நான் எடுக்கிறதில்ல, தன்னலமான மனப்பான்மையும் என்கிட்ட இல்லை, ஆனாலும் என் குடும்பத்தில் சமாதானம் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறதா இருந்தீங்கன்னா, உங்கள் சைடில் எந்த இதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து கர்த்தரிடத்தை ஒப்பு கொடுத்து, கர்த்தரே நீங்கள் எங்கள் வீட்டை கட்டுங்கப்பா. இந்த வசனம் இன்னைக்கு வந்து இந்த வருஷ வாக்குத்தத்தமாக நம்ம கொடுத்துருக்காரு. என்னென்னா, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், நான் மட்டும் கர்த்தரை சேவிக்கிறேன், என் வீட்டாரை பற்றி நான் கவலை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோம்னா அது வந்து ரொம்ப துக்கப்படக்கூடிய விஷயமா இருக்குது. நானும் சேவிக்கணும், என்னோடய வீட்டாரும் கர்த்தரை சேவிக்கணும், என் வீட்டார் எப்படி போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஆண்டவருக்கு நான் பரவத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அதோட ஏமாற்றமான காரியம் எதுவும் இல்லை. நம்ம வந்து நாமளும் போகணும், நம்ம குடும்பமும் வந்து கர்த்தரிடத்தை போகணும். அப்போ குடும்பத்தை வந்து மிகவும் நேசிக்கிறவர்களா நம்ம இந்த 3 காரியங்களையும் நம்ம ஒப்பு கொடுத்து, தற்பெருமையின் மேட்டுமையை நான் இனிமேல் பேச மாட்டேன்ப்பா, தன்னிச்சையான முடிவுகளை என் வாழ்க்கையில் நான் எடுக்க மாட்டேன், எதாக இருந்தாலும் என் பெற்றோர்களை கலந்து எனக்கு உரியவர்களை நான் கலந்து தான் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியும் தன்னலமான மனப்பான்மையை என்கிட்ட இருந்து நீங்கள் எடுத்து போடுங்கப்பான்னு சொல்லி நம்ம இந்த நாளில் நம்ம கேட்போமா ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நின்று